ஹாய் ஹலோ வணக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் அன்புள்ள நண்பர்களே, உங்கள் எல்லாரையும் பிக்சல் டு பெர்ஃபெக்ஷன் சேனலுடைய இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் ரியாஸ், அடோபி சர்டிஃபைடு எக்ஸ்பர்ட். உங்களோட இணைஞ்சிருக்கிறேன் பிக்சல் டு பெர்ஃபெக்ஷன் சேனலுடைய சார்பாக. நாங்கள் இந்த பிக்சல் டு பெர்ஃபெக்ஷன் சேனலில் கிராஃபிக் டிசைனிங், வெப் டிசைனிங், யூஐ டிசைனிங், வெப் டெவலப்மெண்ட் போன்ற விஷயங்கள் சம்மந்தமாக பேசிக்கொண்டிருக்கிறோம். இது சம்மந்தமான டியூட்டோரியல்ஸ் போட்டுக்கொண்டிருக்கிறோம். நீண்ட நாட்களாக எனக்கு புது வீடியோஸ் எதுவும் போட நேரம் இல்லாமல் போயிடுச்சு. திரும்ப இப்போ வந்திருக்கிறேன், நிறைய விஷயங்களோடு வந்திருக்கிறேன். முக்கியமாக ஒரு பெரிய நல்ல செய்தியையும் கொண்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் லாஸ்ட் இயர். அதாவது அஃபினிட்டின்ற கம்பெனியை கேன்வா சுவீகரிச்சிட்டாங்க, வாங்கிட்டாங்க, அக்வயர் பண்ணிட்டாங்கன்றதை நான் சொல்லியிருந்தேன். அஃபினிட்டி கம்பெனி என்னன்னு சொன்னால், அஃபினிட்டி 3 ப்ராடக்டுகள் முக்கியமாக வெளியிட்டிருந்தாங்க. அந்த ப்ராடக்டுகள் மார்க்கெட்டில் கிராஃபிக் டிசைனிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்டுகளாக இருந்துச்சு. அதாவது அடோபி எந்த அளவுக்கு அந்த மார்க்கெட் ஷேரை பிடிச்சி கொண்டு இருந்தாங்களோ அதை உடைக்கிற மாதிரி அஃபினிட்டி அடோபியோட ப்ராடக்டுகளுக்கு ஈக்குவலான சில ப்ராடக்டுகளை வெளியிட்டு கிராஃபிக் டிசைனர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப்பாக அமைஞ்சாங்க, ஒத்தாசையாக இருந்தாங்க. என்ன ரீசன் சொன்னால், அடோபி சப்ஸ்கிரிப்ஷன் மாடல், அதுக்கு செலவழிக்கிறதெல்லாம் ரொம்ப அதிகம்ட்டு தெரியும். அப்படி இருக்கிற நேரத்தில் அஃபினிட்டி ப்ராடக்டில் ஒரு தடவை காசு கொடுத்து வாங்கினாலே போதுமாக இருந்துச்சு. அப்படி இருந்த அஃபினிட்டி, அதாவது உண்மையில் அடோபி ஃபோட்டோஷாப், அடோபி இல்லஸ்ட்ரேட்டர், அடோபி இன்டிசைன், இந்த 3க்கும் ஈக்குவலான 3 ப்ராடக்டுகள், அஃபினிட்டி ஃபோட்டோ, அஃபினிட்டி டிசைனர், அஃபினிட்டி பப்ளிஷர், இந்த 3 ப்ராடக்டுகளையும் அஃபினிட்டி வெளியிட்டு கிராஃபிக் டிசைனிங் செய்கிறவங்களுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருந்தாங்க. ஃபோட்டோ எடிட்டிங் செய்கிறவங்களுக்கும் தான். அதே நேரத்தில் லோகோ டிசைன் மாதிரி பிராண்டிங் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் சரியான ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க என்னென்னு சொன்னால், இது டிசைனர்ஸ்க்காகவே டிசைனர்ஸ் தயாரித்த ஒரு டூல் அப்படின்ட்டு சொல்லி அவங்களோட டூலை பற்றி சொல்லுவாங்க. 3 டூலுமே அந்த மாதிரியான டூல்கள் தான். அப்போ அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே அப்போ கேன்வா வாங்கினதுக்கு போகிறோம், ஏதாவது ஒரு நலவு நடக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கடைசியாக சொன்ன வீடியோவில் சொல்லியிருந்தேன். கேன்வா வாங்கிட்டாங்கன்றது சம்மந்தமாக ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். அதில் நான் சொல்லியிருந்தேன், நான் இப்படி கேன்வா வாங்கிக்கிறதுனால சில நேரம் நன்மைகள் நடக்கலாம் அப்படின்ட்டு. உண்மையிலேயே நானும் எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய ஒரு நன்மையான விஷயம் நடந்துருச்சு. அதுதான் இந்த அக்டோபர் 31, அதாவது 31 அவங்க வெளியிட்ட செய்தி. அவங்க சொன்னாங்க, க்ரியேட்டிவ் ஃப்ரீடத்தை நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து தரப்போகிறோம். அதாவது நீங்கள் ஃப்ரீயாக க்ரியேட்டிவிட்டியை வெளிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அஃபினிட்டின்ற புது ப்ராடக்ட், அதாவது அஃபினிட்டி 2.0 தான் வந்துருந்துச்சு. அஃபினிட்டி, அதாவது அஃபினிட்டி ஃபோட்டோ, அஃபினிட்டி பப்ளிஷர், அஃபினிட்டி டிசைனர் எல்லாத்துலேயும் 2.0 வந்துருந்துச்சு. இவங்க 3.0ன்னு சொல்லி அதை கொண்டு வராமல் 3 ப்ராடக்டையும் சேர்த்து ஒன்றுக்கு கம்பைன் பண்ணி அஃபினிட்டி ஆப்புன்னு சொல்லி ஒரு புது ப்ராடக்டை வெளியிட்டிருக்கிறாங்க. அது வெளியிட்டது மட்டும் இல்லாமல் அதை 100% எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. அது யார் வேண்டாலும் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதுதான் க்ரியேட்டிவ் ஃப்ரீடம்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. இதில் ஏதாவது கேட்ச் இருக்கும், இதில் ஒரு பிரச்சனை, ஏதாவது உள்குத்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆனால் அப்படி பயப்படவே தேவையில்லை. என்னென்னு சொன்னால், கேன்வான்றது மார்க்கெட் ஷேரில் பெரிய அளவை கொண்ட ஒரு பெரிய கம்பெனி, ஆஸ்திரேலியன் கம்பெனி. கேன்வா அஃபினிட்டியை வாங்கினன்ற வகையில் அவங்களுக்கு அஃபினிட்டியை ஃப்ரீயாக்குறது பெரிய ஒரு விஷயம் இல்லை. அடுத்தது அவங்க கேன்வா ஏஐன்னு சொல்லி ஒரு ஏஐ ஃபீச்சரையும் சேர்த்துருக்கிறாங்க. அது யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் கேன்வாட ப்ரோ அக்கௌண்ட் அவங்களுக்கு இருக்கணும். ஆனால் அது தேவையே இல்லை, நீங்கள் அந்த ஏஐ ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான். அது இல்லாமல் மற்ற எல்லா ஃபீச்சர்ஸையும் ஏற்கனவே இருந்த அஃபினிட்டி ஃபோட்டோவில், அஃபினிட்டி டிசைனரில், அஃபினிட்டி பப்ளிஷரில் இருந்த எல்லா ஃபீச்சர்ஸையுமே அவங்க கம்பைன் பண்ணி அஃபினிட்டி ஸ்டூடியோவில் கொண்டிருக்கிறாங்க. அஃபினிட்டி ஸ்டூடியோவில் வெக்டரை வச்சு நாங்கள் வெக்டர் டிசைன், லோகோ டிசைன், கிராஃபிக் டிசைனிங் வேலையெல்லாம் செய்யலாம். அஃபினிட்டி ஸ்டூடியோவில் பிக்சல்ன்றதை வச்சு ஃபோட்டோ எடிட்டிங்கெல்லாம் செய்யலாம், பிக்சல் ஸ்டூடியோன்ட்டு. அதே மாதிரி லேஅவுட் ஸ்டூடியோன்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க. அதில் நாங்கள் லேஅவுட் சம்மந்தமான, அதாவது புக்லெட்டில் க்ரியேட் பண்ணுறது, புக் ஆத்தரிங், அந்த மாதிரி பேஜ் மேக்கர், கொரல் ரோல் எல்லாம் நாங்கள் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே இதில் பண்ணலாம். 100% ஃப்ரீ. நீங்கள் எதுவுமே பைரேட்டட் சாஃப்ட்வேர் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. இப்போ ஃப்ரீயாகவே இது கிடைக்கிது. ஒரே ஒரு நிபந்தனை, நீங்கள் ஒரு கேன்வா அக்கௌண்ட் ஃப்ரீயாக திறந்து கொள்ளணும், அவ்வளோதான். இது எப்படி கேன்வா அக்கௌண்ட் திறக்கிறது, எப்படி
அஃபினிட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணுறது, யூஸ் பண்ணுறது எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் கொஞ்சம் சுருக்கமாக காட்ட போகிறேன். இது வந்து மேக்குக்கும் விண்டோஸ்க்கும் இப்போது வெளியிட்டிருக்கிறாங்க. எதிர்காலத்தில் லினக்ஸுக்கு கூட வரலாம். அதே நேரத்தில் இந்த 3 ஆப்புமே ஏற்கனவே இருந்த 3 ஆப்புக்கும் ஐபேடில் ஒரு வெர்ஷன் இருந்துச்சு. இப்போ இந்த 3rd வெர்ஷனுக்கு, இந்த வெர்ஷன் 3க்கு இன்னுமே ஐபேட் வெர்ஷன் இவங்க செஞ்சு முடியலை. 26-27 அதாவது 2027 அது வரும்ட்டு எதிர்பார்க்கப்படுது. ஓகே, நாங்கள் இப்போ எப்படி வந்து இதை டவுன்லோட் பண்ணுறது, எப்படி அதை ஓப்பன் பண்ணுறது, எப்படி சின்ன சில வேலைகள் செய்கிறது, என்னென்ன ஃபீச்சர்கள் புதுசாக கொண்டு வந்திருக்கிறாங்கன்றதெல்லாம் பார்க்க போகிறோம். தொடர்ச்சி என்னோட இணைஞ்சிருங்க. பிக்சல் டு பெர்ஃபெக்ஷன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருந்தால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி இது மாதிரியான தொடர்ச்சியான வீடியோக்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அதே நேரத்தில் எங்களுக்கும் ஒரு சப்போர்ட் தாங்க. நீங்கள் என்ன டூல் யூஸ் பண்ணுறீங்க? இன்னும் அடோபி டூலில் தானே யூஸ் பண்ணுறீங்க? அடோபி ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறீங்களா? இல்லாட்டி அஃபினிட்டி ஃபோட்டோவுக்கு மாறிட்டீங்களா? அல்லது மாறுறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்களா? கேன்வா போன்ற டூல்கள் யூஸ் பண்ணுறீங்களா? என்ன யூஸ் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட்டில் தெரிவிங்க. உங்களோட கருத்துக்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆவலாக இருக்கிறேன். ஓகே, தொடர்ச்சி அணிஞ்சிருங்க. அடுத்தடுத்த வீடியோக்களையும் சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே நண்பர்களே, இப்போ நாங்கள் வந்து அஃபினிட்டி வெப்சைட்டில் ஹோம் பேஜில் இருக்கிறோம். affinity.studio இவ்வளோ தான் நீங்கள் டைப் பண்ண வேண்டியது. டைப் பண்ணால் நீங்கள் அந்த வெப்சைட்டுக்கு போய்ட்டுருவீங்க. இதில் வந்து இப்போ நீங்கள் கெட் அஃபினிட்டின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணால் நீங்கள் டவுன்லோடுக்கு போகலாம். ஆனால் இமீடியட்டாக டவுன்லோட் பண்ண முடியாது. நீங்கள் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம், இதெல்லாம் என்னென்ன இருக்குது இந்த வெப்சைட்டில் பார்க்கலாம். ஆனால் இமீடியட்டாக டவுன்லோட் பண்ண முடியாது. நீங்கள் முதல்ல வந்து ஒரு கேன்வா அக்கௌண்ட் ஒன்று நீங்கள் வந்து சைன் அப் பண்ணணும். அது ஃப்ரீ தான். ஃப்ரீ கேன்வா அக்கௌண்ட் ஒன்று நீங்கள் சைன் அப் பண்ணிவிட்டு இந்த சைன் அப் டு டவுன்லோடுன்னு இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்களாலே காட்டும். பாருங்கள், இப்போ இது கிளிக் பண்ணுறேன்னா கிளிக் பண்ணோடனே பாருங்கள் கண்டினியூ டு அஃபினிட்டி பை கேன்வான்னு காட்டுது இல்லையா. அப்போ கண்டினியூ வித் கூகுள் மூலமாக உங்களுக்கு சைன் அப் பண்ணலாம், அல்லது ஃபேஸ்புக் மூலமாக, அல்லது தனியாக ஒரு இமெயில் மூலமாக கூட தனியாக சைன் அப் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, ஃப்ரீ அக்கௌண்ட் தான். சைன் அப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் வந்து லாக் ஆகணும். அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து அது டவுன்லோட் பண்ண முடியும். இப்போ நான் வந்து கூகுள் மூலமாக சைன் அப் ஆகிறேன். பாருங்கள், சைன் அப் ஆகிட்டு அக்கௌண்ட்டுக்கும் நான் வரேன், அதாவது டவுன்லோட் செக்ஷனுக்கும் நான் வரேன். இதில் வந்து இப்போ பாருங்கள், மேக்ஓஎஸ்க்கான டவுன்லோட், விண்டோஸ்க்கான டவுன்லோட் ரெண்டுமே கிடச்சிருச்சு. ஓகே, மேக்ஓஎஸில் போய் டிரெக்டாக டவுன்லோட் பண்ணலாம். விண்டோஸுக்கு போனால் விண்டோஸில் வெர்ஷன்ஸ் எல்லாம் காட்டுது, என்னென்ன வெர்ஷன்ஸ் 64 பிட்டா அது என்ன இதெல்லாம் காட்டும். சரியா, விண்டோஸ்க்கு போனால் இப்போ விண்டோஸில் பாருங்கள் அந்த ட்ராப் டவுன் மெனு வைக்குது. ட்ராப் டவுன் மெனுவை கிளிக் பண்ணால் உங்களுக்கு அதில் பார்க்கலாம். பாருங்கள் என்னென்ன வெர்ஷன்ட்டு உங்களுக்கு உங்களோட சிஸ்டத்துக்கு தேவையான வெர்ஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். நான் வந்து மேக் யூஸ் பண்ணுறேன், அதனால் மேக்கை வந்து டவுன்லோட் பண்ணுறேன், மேக் ஆப்பை டவுன்லோட் பண்ணுறேன். ஓகே, ஐபேட் வெர்ஷனை பொறுத்தவரையில் ஐபேட் வெர்ஷன் கம்மிங் சூன் போட்டிருக்கிறாங்க. 2027 அல்லது 26 கடைசியில் பகுதியில் ஐபேட் வெர்ஷன் இதுக்கு வரலாம்ட்டு எதிர்பார்க்கப்படுது. ஓகே, வியூவர்ஸ், இப்போ நாங்கள் வந்து அஃபினிட்டியை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஓகே, இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். இப்போ பாருங்கள், இதுதான் இந்த வெல்கம் ஸ்க்ரீனில் நாங்கள் வந்து எந்த கேன்வா அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி, அதாவது கேன்வா அக்கௌண்ட் ஃப்ரீ அக்கௌண்ட் ஒன்று நாங்கள் க்ரியேட் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, அந்த அக்கௌண்ட்டை கேட்கும். அந்த அக்கௌண்ட்டாலேயே நாங்கள் லாக் ஆகினோடனே இங்கே காட்டும். பாருங்கள், அக்கௌண்ட்டில் வந்து பேரை போட்டு காட்டுது. பாருங்கள், இப்போ ஹோம் ஸ்க்ரீன் ஒன்று இருக்குது. நீங்கள் ரீசெண்ட்லி என்ன செஞ்சுருந்தால் அந்த ரீசெண்ட் ஒர்க்கிங்னு காட்டும். அதோட ஏதாவது ஃபேவரெட்டுக்கு நீங்கள் போட்டு வச்சுருந்தீங்கன்னு சொன்னாக்கா காட்டும். இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் வந்து அது ஒன்றும் காட்டாது, வெல்கம் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். ஓகே, வெல்கம் ஸ்க்ரீனில் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ வெல்கம் டு அஃபினிட்டின்னு சொல்லி இந்த கொஞ்சம் ப்ரீசெட்ஸில் காட்டுது இது. சரியா, இப்போ இதில் வந்து உங்களுக்கு புதுசாக ஒன்று இது பண்ணுறேன்னு சொன்னால், ஒரு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறேன்னா இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கொள்ளணும். கிளிக் பண்ணால் என்ன டாக்குமெண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணணுன்றதை நீங்கள் இதில் சூஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு இப்போ சொல்லுவோமே, பேப்பராக இருந்தாக்கா A4 சைஸுண்டா இந்த இது A4 சைஸ். அந்த மாதிரி உங்களுக்கு முக்கியமாக நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு வந்து இதில் ஃபேவரெட்டுக்கு இப்படி போட்டு வச்சுக்கலாம் இயலும். சரியா, ஃபேவரெட்டுக்கு போட்டு வச்சுக்கொண்டாக்கா உங்களோட ஃபேவரெட்டில் அது வரும். சரியா,
ஓகே, இதில் வந்து எல்லாமே இருக்குது பாருங்கள். பேப்பர் சைஸ், ஃபோட்டோ சைஸ், அடுத்தது ஸ்க்ரீன் சைஸ், கேன்வஸல் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு லோகோ க்ரியேட் பண்ணுறதா இருந்தாலும் கூட, அல்லது ஒரு யூடியூப் தம்ப்நெயில், அது மாதிரியான ஒரு கிராஃபிக்ஸ், சோஷியல் மீடியாக்கான கிராஃபிக்ஸ் என்ன நீங்கள் க்ரியேட் பண்ணுறன்றாலும் அதுக்குரிய ஃபார்மேட் இருக்குது. நீங்கள் ஓரியன்டேஷனை தேவைண்டா சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப் ஓரியன்டேஷனில் தேவைப்படுதுன்னு சொன்னால் இதை போட்டுக்கொள்ளலாம், இதை கிளிக் பண்ணிக்கொள்ளலாம். அல்லது போர்ட்ரேட் ஓரியன்டேஷனில் தேவைப்படுதுன்னு சொன்னால் அந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நான் லேண்ட்ஸ்கேப்பில் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ பார்ப்போம். சாதாரணமாக ஒரு எஃப்ஹெச்டி ஸ்க்ரீன் ஒன்று நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். சரியா, க்ரியேட் டாக்குமெண்ட் என்று கொடுத்துட்டேன்டா. இப்போ க்ரியேட் ஆகிரும் பாருங்கள். இப்போ இந்த டாக்குமெண்ட்டை காட்டுது. ஓகே, இப்போ இதில் வந்து முக்கியமாக நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது, இதுக்கு முந்தின அஃபினிட்டி ப்ராடக்ட்ஸில் அஃபினிட்டி ஃபோட்டோ, அஃபினிட்டி பப்ளிஷர் அல்லது அஃபினிட்டி டிசைனர், அது எல்லாமே தனித்தனி ப்ரோக்ராமாக தான் இருந்துச்சு. ஆனால் அஃபினிட்டி பப்ளிஷரில் மட்டும் பெர்சோனாஸ்ன்னு சொல்லி ஒரு விஷயத்தை அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது இந்த இடத்துல வந்து பெர்சோனாஸ்ன்னு இருக்கும். என்னென்னு சொன்னாக்கா பப்ளிஷர் பெர்சோனா, டிசைனர் பெர்சோனா, ஃபோட்டோ பெர்சோனான்ட்டு இருக்கும். அப்போ அந்தந்த வேலையில் செய்யும் போது நாங்கள் அதுக்கு மாறினா குறிப்பிட்ட அது சம்பந்தமான, உதாரணத்துக்கு ஃபோட்டோ பெர்சோனாவை நாங்கள் அடித்தோம்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட அந்த ஃபோட்டோ பெர்சோனாவுக்கு கீழே வரக்கூடிய ஒரு சில முக்கியமான டூல்ஸ் எல்லாத்தையும் வந்து அது இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணும். இந்த இடத்துல இந்த கான்டெக்ஸ்ட் எல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணும். அப்போ எங்களுக்கு அந்த ஃபோட்டோ எடிட்டிங் சம்மந்தமாக நீங்கள் செய்ய வேண்டிய வேலையில் இருந்தால் அஃபினிட்டி ஃபோட்டோவுக்கு நீங்கள் தனியாக ஓப்பன் பண்ணி போக தேவையில்லை, அதுலுக்கு இருந்தே செஞ்சு கொள்ளலாம். அதே விஷயத்தை இந்த அஃபினிட்டி வெர்ஷன் 3 அஃபினிட்டி ஆப்பில் இவங்க வந்து இந்த ஸ்டூடியோன்ற பேரில் கொடுத்துருக்கிறாங்க. வெக்டர் ஸ்டூடியோ, பிக்சல் ஸ்டூடியோ, லேஅவுட் ஸ்டூடியோன்ட்டு. அப்போ இது என்னன்னு நீங்கள் கேட்கலாம். கேன்வா ஏஐ, அதை நாங்கள் என்னென்னு பார்ப்போம். அப்போ பாருங்கள், இதில் வந்து வெக்டர் ஸ்டூடியோன்ட்டு சொல்கிறது வந்து அஃபினிட்டி டிசைனரில் நாங்கள் செஞ்ச எல்லா வேலையுமே இதில் செய்யலாம், எல்லாமே செய்யலாம். அடுத்தது வந்து பிக்சல் ஸ்டூடியோவுக்கு போனால் அஃபினிட்டி ஃபோட்டோவில் செஞ்ச எல்லா வேலையுமே, ஃபோட்டோ எடிட்டிங் சம்மந்தமான எல்லா வேலையுமே செய்யலாம். அந்த முந்தியுள்ள வெர்ஷனில் எப்படின்னா குறிப்பிட்ட சில டூல்கள் மட்டும்தான் கொடுத்தாங்க. இது அப்படி இல்லை, எல்லாத்துலேயுமே பண்ணலாம். சரியா, அடுத்தது வந்து லே அவுட்டுக்கு போனோன்னு சொன்னாக்கா இங்கே பாருங்கள், பேஜஸ் காட்டுது, மாஸ்டர் பேஜஸ்ன்னு காட்டுது. இது வந்து அஃபினிட்டி பப்ளிஷருக்கு ஈக்குவலான டூல். சரியா, நீங்கள் அடோபியில் ஒர்க் பண்ணுறாளா இருந்தால் அடோபி இன்டிசைனில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அந்த இன்டிசைனில் செய்யக்கூடிய எல்லா வேலையுமே இதில் பண்ணலாம். சரியா, இங்கே பாருங்கள், இதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா லேயர்ஸ் இருக்குது, கேரக்டர் ஸ்டைல்ஸ் க்ரியேட் பண்ணலாம், பேராகிராஃப்ஸ் இருக்குது. இந்த பாருங்கள், இதெல்லாம் வந்து டெக்ஸ்ட் ஸ்டைல்ஸ்ன்னு சொல்லி ஸ்டைல்கள் க்ரியேட் பண்ணி அப்ளை பண்ணுறது, இதெல்லாம் செய்யலாம். இதெல்லாம் நாங்கள் வந்து இன்னொரு நேரத்துக்கு தனியாக ஒன்றை எடுத்து பார்ப்போம். அதில் சில சாம்பிள் ப்ரொஜெக்டுகள் க்ரியேட் பண்ணி பார்ப்போம். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, அப்போ இது தான் வந்து முக்கியமாக யூஐயில் உள்ள சேஞ்ச். இப்போ அடுத்த விஷயம் என்னன்றதை நான் சொல்கிறேன். ஓகே டிசைனர்ஸ், இப்போ நாங்கள் அந்த முக்கியமான யூஐ விஷயத்தை பார்த்தோம். வெக்டர் ஸ்டூடியோ, பிக்சல் ஸ்டூடியோ, லேஅவுட் ஸ்டூடியோ. இந்த மூணுலேயும் நாங்கள் வந்து எங்களுக்கு தேவையான கிராஃபிக் டிசைனிங் சம்மந்தப்பட்ட எல்லா வேலையுமே செஞ்சு கொள்ளலாம். வெக்டர் ஸ்டூடியோவுக்கு போனால் எங்களுக்கு லோகோ மாதிரியான விஷயங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு கிராஃபிக் வேலையில் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். பிக்சலுக்கு போனோம்னு சொன்னால் பிக்சல் ஸ்டூடியோவில் ஃபோட்டோஷாப்பில் நாங்கள் செய்யக்கூடிய அல்லது அஃபினிட்டி ஃபோட்டோவில் நாங்கள் முந்தி செஞ்ச வேலையில் எல்லாமே இதில் செய்யலாம். எல்லா டூல்ஸுமே அவைலபிளாக இருக்குங்க. பாருங்கள், இன்னும் எடிஷனல் டூல்ஸ்லாம் சேர்த்துருக்கிறாங்க, எடிஷனல் ஃபீச்சர்ஸ் சேர்த்துருக்கிறாங்க. அந்த என்னென்ன ஃபீச்சர்ன்றதையும் நாங்கள் பார்ப்போம். அடுத்த லே அவுட்டுக்கு போனோம்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் புக்ஸ்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு, புக்லெட்டர் இது மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்கெல்லாம் எங்களுக்கு இதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, அடுத்தது முக்கியமாக இன்னொரு விஷயத்தை சேர்த்துருக்கிறாங்க, இந்த கேன்வா ஏஐன்னு சொல்கிறது. இது வந்து ஒரு பெய்ட் ஃபீச்சர். சரியா, அதாவது அஃபினிட்டியை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கேன்வா அக்கௌண்ட் ஒன்று தேவைன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். ஆனால் அந்த கேன்வா அக்கௌண்ட் ப்ரோ அக்கௌண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு அதால் லாகின் ஆகி உங்களுக்கு இந்த ஃபீச்சர்களை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். கேன்வா ஏஐட ஃபீச்சர்களை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். கேன்வா ஏஐட ஃபீச்சர்கள்னு பார்த்தா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது, போர்ட்ரைட் பிளர், இந்த மாதிரியான விஷயங்கள், ஜெனரேட்டிவ் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது, அதாவது அந்த இமேஜில் க்ரியேட் பண்ணுறது. பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த இமேஜ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஜென்ரேட்டிவ் கண்டென்ட் இதை வச்சு தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல காட்டுற இந்த இமேஜெல்லாம். சரியா, நான் டபுள் கிளிக் பண்ணோன்னே வருது பாருங்கள். இது வந்து ஜென்ரேட்டிவ் அந்த ப்ராம்ப்டை வச்சு இந்த இடத்துல ப்ராம்ப்ட் டைப் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். எங்களுக்கு வேண்டியது வந்து க்ரியேட் பண்ணலாம். சரியா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு கேன்வா ஏஐ மூலமாக பண்ணலாம்.
அது இல்லாமல் இந்த லே அவுட்டில் நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த டூல்கள் உதாரணத்துக்கு இப்போ வெக்டரில் எடுத்துக்கொண்டால் ஆர்ட் போர்டுன்ற ஒரு டூல் இருக்குது. இங்கே பாருங்கள், ஆர்ட் போர்ட் டூல். இப்போ ஆர்ட் போர்டுன்றது வந்து நீங்கள் இல்லஸ்ட்ரேட்டர் அல்லது அஃபினிட்டி டிசைனர் முந்தி யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு இந்த ஹேண்ட் டூல் எடுத்து நான் பாருங்கள் ஒரு சைடு காக்குறேன், இதை கொஞ்சத்துக்கு அங்கிட்டு அந்த பக்கத்துக்கு காக்குறேன். இதில் பாருங்கள் ஆர்ட் போர்ட் டூலை க்ரியேட் பண்ணிக்கொண்டு பாருங்கள் ஆர்ட் போர்ட் உண்டு எனக்கு தேவையான சைஸுக்கு ஒரு ஆர்ட் போர்டை க்ரியேட் பண்ணுறேன். இப்படி தான் ஆர்ட் போர்ட் க்ரியேட் பண்ணுறது. இந்த ஆர்ட் போர்ட் சொல்கிறது வந்து ஒரு முக்கியமான ஃபீச்சர். இதை வந்து எல்லாத்துலேயுமே இந்த தடவை அஃபினிட்டி கொண்டிருக்கிறாங்க. அதாவது அஃபினிட்டி வெக்டரில் மட்டும் இல்லாமல், அதாவது அஃபினிட்டி வெக்டர் தானே அஃபினிட்டி டிசைனராக இருந்தது, அதில் மட்டும் இல்லாமல் பிக்சலில் லே அவுட்டில் எல்லாத்துலேயுமே கொண்டிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ நான் பிக்சலுக்கு போனது வைங்களே, இங்கே பாருங்கள் ஸ்டில் அந்த ஆர்ட் போர்டு எங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதே நேரத்தில் நான் லே அவுட்டுக்கு போனேன்டா இங்கே பாருங்கள் ஆர்ட் போர்டு ஒவ்வொரு ஆர்ட் போர்டும் எங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இங்கே நான் ஆர்ட் போர்டு உண்டு, இந்த இடத்துல ஆர்ட் போர்டு இல்லை, சும்மா 2 இமேஜ் தான் இருக்குது பாருங்கள், சும்மா நான் வச்சுருக்கிறேன். அப்போ இந்த ஆர்ட் போர்டை வந்து எனக்கு ஒரு காப்பி எடுக்கலாம். இங்கே பாருங்கள் இந்த ஆர்ட் போர்டுக்கு பாருங்கள் வெக்டருக்கு போயிட்டு இந்த பாருங்கள் இந்த இடத்துல போயிட்டு இந்த பாருங்கள் இந்த ப்ளஸ் இருக்குது இல்லையா, இதே அடிச்சேன்டா இதே சைஸில் இன்னொரு ஆர்ட் போர்டை க்ரியேட் பண்ணும். இங்கே பாருங்கள் இன்னொரு ஆர்ட் போர்டை க்ரியேட் பண்ணிடுச்சு பார்த்தீங்களா, ஆர்ட் போர்ட் டூண்டு வந்துருச்சு. இப்போ நான் ஏற்கனவே இந்த என் இமேஜ் இருக்குது இல்லையா, இந்த இமேஜ் எடுத்து எனக்கு ஒரு ஆர்ட் போர்டில் போடலாம். அதை எடுத்து இந்த ஆர்ட் போர்டில் பாருங்கள் நான் அதை எடுத்துகிட்டு இந்த ஆர்ட் போர்டை கிளிக் பண்ணிக்கொண்டு இதில் நான் பேஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். முதலாவதாக உள்ள ஆர்ட் போர்டில் நான் இந்த இமேஜை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த ஆர்ட் போர்டில் மற்ற இமேஜை இப்போ நாங்கள் பேஸ்ட் பண்ணுவோம். ஓகே, அப்போ 2 ஆர்ட் போர்ட் இருக்குது பாருங்கள். இப்போ இதை வந்து நாங்கள் பிக்சலில் போய்ட்டு பார்த்தோம்டா பிக்சல்லையும் அது அவைலபிளாக தான் இருக்குது பாருங்கள். ஆர்ட் போர்ட் 2மே அவைலபிளாக இருக்குது. லே அவுட்டுக்கு போனோம்டா இது வந்து 2 பேஜாக மாறிடும் பாருங்கள். ஆர்ட் போர்ட்ஸ் ஒரு ஆர்ட் போர்டு இது, 2வது ஆர்ட் போர்டு இது பாருங்கள் இந்த மாதிரி. அதனால் இந்த ஆர்ட் போர்டை வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். அது ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சர். ஓகே, ஓகே. இப்போ இந்த மாதிரி எங்களுக்கு ஆர்ட் போர்டுகளை க்ரியேட் பண்ணி உங்களுக்கு தேவையான கிராஃபிக் டிசைன் வேலையில் செஞ்சு கொள்ளலாம். இப்போ இதே மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து புதுசாக இந்த அஃபினிட்டி ஆப்பில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த கேன்வா ஏஐயோடு சேர்ந்து வர ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சர் தான் இமேஜ் பேக்ரவுண்ட் ரிமூவல். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த இமேஜோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறேன்னு சொன்னால் எங்களுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு இது பாருங்கள் பிக்சலுக்கு போயிட்டு ரிமூவ் பேக்ரவுண்ட் ஒன்று நாங்கள் அடித்தோம்னு சொன்னால் நீங்கள் பாருங்கள் இந்த ரிமூவ் பேக்ரவுண்டுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஒரு க்ரௌன் சிம்பிள் ஒன்று போட்டிருக்குது. அது வந்து கேன்வா ப்ரோ அக்கௌண்ட் உள்ளவங்களுக்கு தான் அதை எக்ஸஸ் பண்ண இல்லைன்றது தான் அது காட்டுது. அப்படின்னா கேன்வா ப்ரோ அல்லது கேன்வா டீம் அக்கௌண்ட் இருக்கணும், ப்ரொஃபஷனலாக பே பண்ண அக்கௌண்ட். அப்போ ரிமூவ் பேக்ரவுண்ட் அடித்தா இப்போ ஒரு கிளிக்லேயே அதை வந்து ரிமூவ் பண்ணுறதை நாங்கள் பார்க்கலாம் பாருங்கள். பாருங்கள் ரிமூவ் பண்ணிருச்சு. இப்போ இது எங்களுக்கு தேவையான இடத்துல ஆர்ட் ஒர்க்கில் வச்சு எங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். சரியா? அப்படி இல்லாமல் இப்போ இந்த கேன்வா ப்ரோ அக்கௌண்ட் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு சொன்னால் எங்களுக்கு ஏற்கனவே அஃபினிட்டி ஃபோட்டோவில் இருந்த பேக்ரவுண்ட் ரிமூவலுக்கு தேவையான டூல்கள், ஆப்ஜெக்ட் ரிமூவல் டூல் எல்லாம் வந்து ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் மூலமாக பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதெல்லாம் ஸ்டில் அவைலபிளாக இருக்குது. அதுக்கு நீங்கள் கேன்வா ப்ரோ அக்கௌண்ட் வச்சிருக்கேன்ன்ற எந்த தேவையும் இல்லை, கேன்வா யூஸ் பண்ண வேண்டிய எந்த தேவையும் இல்லை. நான் இதை அன்டூ பண்ணுறேன்னு பாருங்கள். அன்டூ பண்ணிவிட்டு இப்போ நான் இங்கே பாருங்கள் இதில் போயிட்டு இங்கே பாருங்கள் ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் இது செலெக்ஷன் ப்ரஷ் இருக்குது தானே, செலெக்ஷன் ப்ரஷில் போயிட்டு ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூலில் நான் செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஆப்ஜெக்ட் செலெக்ஷனை பாருங்கள் பண்ணக்குள்ளே காட்டுது. இங்கே பாருங்கள் இது இந்த இடம் பாருங்கள் இப்படி செலக்ட் பண்ணுது. ரஃபாக நான் சும்மா செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி எங்களுக்கு தேவையானதெல்லாம் எங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஏதாவது மிஸ்ஸிங் ஸ்பேசஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு செலெக்ஷன் ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கொள்கிறது மூலமாக எங்களுக்கு அந்த இதில் தான் எங்களுக்கு ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இங்கே பாருங்கள் சும்மா ரஃபாக நான் உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவலுக்கு எப்படி செய்கிறது
ரிமூவ்ன்றதுக்கு தனியான ஒரு டியூட்டோரியல் உண்டு, ஒரு நேரத்துக்கு நாங்கள் பார்ப்போம். அஃபினிட்டி யூஸ் பண்ணி எப்படி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணலாம்ட்டு. பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கே வந்து தனியாக சர்வீஸ்கள் வந்து ஃபைவர்லாம் வச்சுருக்கிறாங்க, நிறைய பேர் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுக்குறது. இந்த அஃபினிட்டியை யூஸ் பண்ணி உங்களுக்கு அந்த மாதிரி கூட காசு சம்பாதிக்கலாம், வேலை செய்யலாம். ஓகே, இப்போ நான் பாருங்கள், இதுக்கு மாஸ்க் கொண்டு போட்டேன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடுச்சு. நான் கமாண்ட் டி அடித்து இதில் செலெக்ஷன் இல்லாமல் பார்க்குறேன். பாருங்கள், இதுவும் நல்ல முறையில் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணியிருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். சரியா, நான் பாருங்கள் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கும். இது நல்ல முறையில் பாருங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி தான் இருக்குது, இல்லைன்ட்டு இல்லை இல்லையா. அப்போ இந்த மாதிரி எங்களுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த கேன்வாட ஏஐ டூலை யூஸ் பண்ணலாம். ஓகே டிசைனர்ஸ், இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல் பிக்சல் லேஅவுட் வெக்டர் இது மூணு தவிர கேன்வா ஏஐ மூலமாக உள்ள சில விஷயங்களை நாங்கள் பார்த்தோம். கேன்வா ஏஐன்றது வந்து கேன்வா ப்ரோ அக்கௌண்ட் உள்ள ஆட்களுக்கு மட்டுமே உள்ள ஒரு ஃபீச்சர் தான். இந்த மாதிரியான இந்த லேஅவுட், இந்த ஸ்டூடியோ எல்லாத்தையும் வந்து எங்களுக்கு இந்த இடத்துல நாங்கள் அந்த 3 பட்டன்ஸ் இருக்குது இல்லையா, இந்த 3 பட்டன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா எங்களுக்கு எனேபிள் பண்ணவோ டிசேபிள் பண்ணவோ முடியும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கேன்வா ப்ரோ அக்கௌண்ட் இல்லைண்டா கேன்வா ஏஐயுடைய ஃபீச்சர் உங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லை. அப்போ உங்களுக்கு இதை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், டர்ன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு முடிவிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் அந்த இதை காட்டாது. அப்போ இதில் இருக்கிற மற்ற எல்லா ஃபீச்சருமே உங்களுக்கு அவைலபிளான ஃபீச்சர்ஸாக தான் இருக்கும். இல்லை நீங்கள் கேன்வா ப்ரோ அக்கௌண்ட் இருக்குது நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையாக இருந்தால் இதை பண்ணிக்கொள்ளலாம். இது இல்லாமல் இன்னொரு பெரிய ஒரு முக்கியமான ஃபீச்சர் கொண்டிருக்கிறாங்க அஃபினிட்டி. உங்களுக்கு தேவையான ஒரு ஸ்டூடியோவை நீங்களே க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். பாருங்கள், இந்த வெக்டர் பிக்சல் லேஅவுட் இல்லாமல் ஸ்லைசிங் மட்டுமே செய்கிறவங்களா இருந்தால், அதாவது வெப்புக்கு இமேஜஸ் க்ரியேட் பண்ணி ஸ்லைசிங் மட்டுமே செய்கிறவங்களா இருந்தால், அல்லது ரீடச்சிங் மட்டுமே செய்கிறவங்களா இருந்தால், கலர் கிரேடிங் மட்டுமே செய்கிறவங்களா இருந்தால், அதுக்கேற்ற மாதிரியான சில ஸ்டூடியோஸையும் ஏற்கனவே ஒரு ப்ரீ டிசைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க அஃபினிட்டியால். இது இல்லாமல் உங்களுக்கு தேவையான ஸ்டூடியோன்றை நீங்களே கூட க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். சரியா, இப்போ அதில் போய்ட்டு நான் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். பாருங்கள், இதில் வந்து பாருங்கள், ரியாசஸ் ஸ்டூடியோன்ட்டு நான் கொடுக்குறேனே. இப்போ இதில் நான் எனக்கு வந்து தேவையான முக்கியமான வேலை எதை பேஸ் பண்ணி, பிக்சலை பேஸ் பண்ணியிருக்கணுமா இல்லாட்டி லேஅவுட்டை பேஸ் பண்ணியிருக்கணுமான்றதை எங்களுக்கு கொடுக்கலாம். லேஅவுட்டை பேஸ் பண்ணியிருக்கணும், எனக்கு இந்த கலரில் தான் இருக்கணும், இதுக்கு ஒரு ஐக்கானோட போட்டுக்கொள்ளலாம். சரி, ஓகே, சாரி, இப்படி இந்த மாதிரி போட்டுட்டு எங்களுக்கு இதை க்ரியேட் பண்ணி போட்டுடலாம். பாருங்கள், இப்போ ரியாசஸ் ஸ்டூடியோன்னு வந்துருச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி. சரியா, அப்போ இதில் வந்து பாருங்கள், இதுக்கு ஷார்ட்கட் கீயும் கூட ஆட்டோமேட்டிக்காகவே அது கொடுத்துருச்சு அஃபினிட்டி. F1, F2, F3, F4, F5 இந்த மாதிரி. சரியா, இப்போ இதில் வந்து நான் எனக்கு தேவையான மாதிரி எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இதில் ரைட் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், ரைட் கிளிக் பண்ணி கஸ்டமைஸ் டூல் பார். இதில் வந்து நான் அடிக்கடி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுற வேலை நான் ஒரே செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கான டூலை வந்து எனக்கு இதில் போட்டுக்கொள்வது நல்லா இருக்கும் இல்லையா. அப்போ இந்த பாருங்கள், இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கான டூல் இதை நான் அப்படியே இழுத்து எனக்கு இப்படி போடலாம். இங்கே பாருங்கள், ஓகே, போட்டுக்கொண்டேன். பாருங்கள், இங்கே வந்துருச்சு, இது வந்துருச்சு. அதே மாதிரி செலக்ட் ஆப்ஜெக்ட் முக்கியமான டூல் எனக்கு தேவை அப்படின்னு சொன்னால் எனக்கு அதை போட்டுக்கொள்ளலாம். இது கொஞ்சம் இது பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் ஒன்று இந்த இடத்துல கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் கூட சொன்னால் எனக்கு இங்கே ஒரு ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துக்கொள்ளலாம். இப்போ இது ஏண்ட டூலுன்றது என்னென்னன்றது தெரியுது இல்லையா, அதுக்கு. அது இல்லாமல் சொல்லுமே ப்ரிவ்யூ, இப்போ நான் செஞ்சிக்கிறத ப்ரிவ்யூ பார்க்குறதுக்கான ஒரு டூல் எனக்கு தேவை அப்படின்னா இந்த இதை வந்து எனக்கு கொடுக்கலாம். இது சரி, இந்த ப்ரிவ்யூ இங்கே வந்துருச்சு. இது வந்து என்ன நடந்ததுன்னா, ஓகே, இது வந்து ஏற்கனவே இருந்தது, இந்த டூல் பார் ஃபுல்லாகவே நான் எடுத்து போட்டேன், அதனால தான் அது இல்லாமல் போச்சு. ஓகே, இப்போ நான் சொல்லுமே திரும்ப வந்து நான் ரிமூவ் பேக்ரவுண்டை கொடுக்குறேன். அடுத்தது வந்து செலக்ட் பேக்ரவுண்ட், செலக்ட் ஆப்ஜெக்ட் இதை கொடுக்குறேன். இது பாருங்கள், எனக்கு தேவையானதெல்லாம் இருக்குது. அதே நேரத்தில் ஸ்பேஸையும் கொடுக்குறீங்க. சரியா, இப்போ பாருங்கள், டன். இப்போ ரியாஸ் ஸ்டூடியோ வந்து நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறேன். அது இல்லாமல் இந்த இடத்துலையும் கூட எனக்கு கஸ்டமைஸ் பண்ணலாம். ரைட் கிளிக் பண்ணி இதுலேயும் கூட கஸ்டமைஸ் டூல்ஸ். இதில் எனக்கு சில முக்கியமான டூல்கள் தேவை. உதாரணத்துக்கு சொல்லுவோமே, ஆர்ட்போர்ட் டூல் எனக்கு தேவை ரியாஸ் ஸ்டூடியோவில். அப்போ ஆர்ட்போர்டு வந்து எனக்கு இழுத்து போட்டுக்கொள்ளலாம். இந்த பாருங்கள், ஆர்ட்போர்டு இழுத்து போட்டுக்கொள்கிறேன். அது இல்லாமல் மெஷரிங் டூல் எனக்கு தேவை, அல்லது ஏதாவது இன்னொரு டூல் தேவைப்படுது வச்சுக்கோங்களேன். வெக்டர் ஃப்ளட்
ஓகே, இந்த மாதிரி எனக்கு தேவையானதெல்லாம் எனக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ளலாம் இந்த ஸ்டூடியோவில். இப்போ ரியா ஸ்டூடியோவுக்கு வந்தால் தான் இதெல்லாம் வந்து வரும். பாருங்கள், இப்போ நான் வேறு வெக்டருக்கு போகிறேன். பாருங்கள், வெக்டருக்கு போனோடனே அதெல்லாம் நார்மலாக போயிடுச்சு. இதில் வெக்டரில் நான் ஏற்கனவே இது 2 எடுத்து போட்டு வச்சுருந்தேன்னா, சரி இப்போ பிக்சலுக்கு போகிறேன். பாருங்கள், பிக்சலில் இல்லை, லே அவுட்டில் இல்லை, கேன்வா ஏஐலையும் இல்லை. ரியா ஸ்டூடியோவுக்கு போனால் பாருங்கள், இதெல்லாம் 3மே வந்துருச்சு. கீழே அந்த டூலும் கூட வந்துருக்குது. பாருங்கள், ஆர்ட் போர்டும் இதுவும் வந்துருச்சு. பார்த்தீங்களா? இந்த மாதிரி எங்களுக்கு இதில் கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே டிசைனர்ஸ், இப்போ நாங்கள் அஃபினிட்டியோட யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது, எப்படி இந்த ஸ்டூடியோக்கில் அந்த யூசர் இன்டர்ஃபேஸ்லேருந்து ரிமூவ் பண்ணுறது அல்லது ஆட் பண்ணுறதுன்றதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது வந்து இப்போ இதில் இல்லை சில டூல்களை பற்றி பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், இங்கே வெக்டர் வியூ பிக்சல் வியூன்னு இருக்குது. இந்த வெக்டர் வியூ பிக்சல் வியூன்றது வந்து நாங்கள் இப்போ இது கொமனான ஒரு ப்ரோக்ராம் ஆப்பாக இருக்கிறதுனால இதில் நாங்கள் வெக்டர் பேஸ் வேலையும் செய்வோம், பிக்சல் பேஸ் வேலையும் செய்வோம். அப்போ எங்களுக்கு வெக்டர் பேஸ் வேலையில் வந்து வெக்டர் இதில் வந்து பார்த்தா தான் எங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக கிளியராக இருக்கும். அதே நேரத்தில் பிக்சல் பேஸை வந்து வெக்டரில் பார்க்குறதுனால எங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரிய போகிறதில்ல. அதில் பிக்சல் வெர்ஷன் எப்படி இருக்குது, அந்த வெக்டரில் க்ரியேட் பண்ண வேலையாக இருந்தாலும் கூட அதில் பிக்சல் வெர்ஷன் எப்படி இருக்குன்றது எங்களுக்கு இதில் பார்க்கலாம். நான் இன்னொரு ஆர்ட் போர்ட் க்ரியேட் பண்ணி கொடுக்குறேன். பாருங்கள், முதல்ல நான் வந்து வெக்டருக்கு வச்சுக்கொண்டு இன்னொரு ஆர்ட் போர்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஆர்ட் போர்ட் டூலுக்கு போயிட்டு இருக்குது, இதில் ப்ளஸ் அடிக்கிறேன். பாருங்கள், இன்னொரு ஆர்ட் போர்டு வந்துடுது ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, இப்போ இந்த ஆர்ட் போர்டில் நான் வந்து சும்மா ஒரு வெக்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். பாருங்கள், ரவுண்டட் ரெக்டாங்கிள் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். பாருங்கள், இந்த ஒவ்வொரு டூலுக்கும் பக்கத்தில் சின்ன அரவுண்டு காட்டிருக்குது இல்லையா, இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் உள்ளுக்குள்ள மற்ற எல்லா டூல்ஸையும் அது காட்டும். உதாரணத்துக்கு ரவுண்டட் ரெக்டாங்கிள் டூல்னா இந்த இதை எங்களுக்கு அப்படி கிளிக் பண்ணிக்கொள்ளலாம். எங்களுக்கு இப்படி எடுத்து வச்சுட்டு எங்களுக்கு இது ஃபுல்லாகவே எங்களுக்கு வேறே எடுத்துடுவோம் எங்களுக்கு இது. சரியா, அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ளலாம். சரியா, ஓகே. இப்போ ரவுண்டட் ரெக்டாங்கிள் டூல் தானே நாங்கள் கீழே போகிறோம். ரெக்டாங்கிள் இதில் வந்து ரவுண்டட் ஷேப்பை எங்களுக்கு இந்த இடத்துல எங்களுக்கு கூட்ட குறைக்கலாம். ஏழும் பாருங்கள், இது கூட்ட குறைக்கலாம். சரியா, சரி, நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் அப்படியே ஒன்று க்ரியேட் பண்ணி கொடுறேன். இப்போ பாருங்கள், இது வந்து வெக்டர் மோடில் தான் இருக்குது. சரியா, இப்போ நான் இதை வந்து ஜூம் பண்ணுறேன். பாருங்கள், உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஆப்ஷன் கீ அல்லது ஆல்ட் கீ விண்டோஸில் ப்ரெஸ் பண்ணி கொண்டு நான் ஜூம் பண்ணுறேன். பாருங்கள், கார்னரை பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லி. இந்த பாருங்கள், இந்த கார்னரை பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி எட்ஜெல்லாம் வந்து எந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளலாம். இதை வந்து நான் வந்து பிக்சல் மோடில் பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ இதே வெக்டரை நான் பிக்சலுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணால் இப்படி தான் இருக்கும்ன்றது தான் இது காட்டுது. சரியா, இந்த விஷயம். சரியா, ஓகே. அப்போ இதுதான் இந்த வெக்டர் மோட் பிக்சல் மோட்ன்றது. இதுக்குள்ளே இந்த டிஃபரன்ஸை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்தது வந்து திரும்ப நான் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி கொண்டு மவுஸ் வீலால் ஜூம் அவுட் பண்ணுறேன். அது வந்து கமாண்ட் ப்ளஸ் அல்லது மைனஸ் மூலமாக கூட எங்களுக்கு ஜூம் பண்ணவும், ஜூம் இன் பண்ணவும், ஜூம் அவுட் பண்ணவும் முடியும். ஓகே, சரி, ஓகே. இது ஒரு விஷயம். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், நாங்கள் செஞ்சுட்டிருக்கிற ஒரு ஆர்ட் ஒர்க்கில் சொல்லுங்கள், இந்த ஆர்ட் ஒர்க் 2 எடுத்துக்கொள்வோம். இந்த ஆர்ட் ஒர்க் 2ல் வந்து மூவ் டூலுக்கு நான் மாற்றிக்கொள்கிறேன். சரியா, இதில் பாருங்கள், இங்கே வந்து நான் இது ரெண்டு வந்து இப்போ இதில் சில வேலையில் நாங்கள் பண்ணுறோன்னு வைங்களேன். உதாரணத்துக்கு நாங்கள் வந்து கைட்லைன்ஸ் கொஞ்சம் க்ரியேட் பண்ணி கொடுறோம். இதில் சும்மா கைட்லைன்ஸ் 2-3 க்ரியேட் பண்ணி கொடுறேன். சரியா, இது சும்மா ரெண்டமாக நான் க்ரியேட் பண்ணுறேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி. இப்போ பாருங்கள், இப்போ இந்த வியூ வந்து நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற வியூ. இது இல்லாமல் இதில் ப்ரிவியூ மோட் எப்படி ப்ரிவியூவில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு எங்களுக்கு இந்த பாருங்கள், இந்த ப்ரிவியூ பட்டனை கிளிக் பண்ணா ப்ரிவியூ மோடில் பார்த்துக்கொள்ளலாம். சரியா, இது வெரி வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வந்து உதாரணத்துக்கு லே அவுட் இதிலெல்லாம் போய்ட்டு செய்யும் போதும் நிறைய கைட்லைன்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணி நாங்கள் புக்குகள் டிசைன் பண்ணுறது அல்லது ப்ரோஷர்ஸ் டிசைன் பண்ணுறது, ஃப்ளையர்ஸ் டிசைன் பண்ணுறது, இதுக்கெல்லாம் நிறைய கைட்லைன்ஸ் கிரிட்டெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இப்போ அதெல்லாம் வந்து தெரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு அவுட்புட் எப்படி இருக்குன்னு தெரியாது. அந்த நேரத்தில் எங்களுக்கு ப்ரிவியூ மோடில் போய்ட்டு அதை பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, இது ஒரு முக்கியமான விஷயம்.
அடுத்தது வந்து இமேஜஸை பொறுத்த வரையில் நான் சொன்னேன் இந்த கேன்வா ஏஐட சில ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி. அதில் ஒரு முக்கியமான ஃபீச்சர் தான் இங்கே பாருங்கள், இதில் போனீங்கன்னா விளங்கும். இங்கே பாருங்கள், போர்ட்ரைட் பிளர் மாதிரி சூப்பர் ரெசல்யூஷன் டூல் அப்படின்றது. சரியா, இந்த சூப்பர் ரெசல்யூஷன் டூலை நான் காட்டுறதுக்கு முந்தி இன்னொரு ஃபீச்சரை நான் உங்களுக்கு காட்டிடுறேன். சரியா, இங்கே பாருங்கள், இந்த ஆர்ட் போர்டில் எஃபினிட்டின்ற ஒரு லோகோன்னு நான் கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். அதே நேரத்தில் இந்த ஆர்ட் போர்டில் இன்னொரு இமேஜ் ஒன்று கொண்டு வர போகிறேன். அந்த இமேஜை கொண்டு வரதுக்கு ஒரு ஃபீச்சர் ஒன்று இருக்குது, அதுவும் எஃபினிட்டிலே உள்ள ஃபீச்சர் தான். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டாக்குன்றது, அதுக்கு பிக்சல் மோடில் நீங்கள் இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டாக்குன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு பிக்சல்ஸ் இல்லாட்டி பிக்ஸாபேலேருந்து இமேஜ் எல்லாம் உங்களுக்கு கொண்டு வரலாம். சரியா, இது ரெண்டுமே கேன்வாக்கு சொந்தமான கம்பெனி தான். ரெண்டு கேன்வாவோட கம்பெனி கீழே வர்ற 2 சப்சிடரி தான். அதனால் இவங்களோட இதெல்லாம் எங்களுக்கு இமேஜெல்லாம் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். உங்களோட லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டுக்கு மட்டும் நாங்கள் ஐ அண்டர்ஸ்டாண்டு கொடுத்துருவோம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோமே, ஒரு அழகான நாய்க்குட்டி ஒன்று உங்களுக்கு கொண்டு வர வேண்டியிருக்குது. சரியா, பப்பி என்று நீங்கள் அடிக்கிறீங்க. சரியா, பாருங்கள், நிறைய பப்பீஸ் காட்டுது. ஓகே, ஒரு பப்பி ஒன்று நாங்கள் எடுத்து போட்டுக்கொள்வோம். எடுத்து போடுவோம். சரியா, பாருங்கள், அந்த ஹை ரெசல்யூஷனில் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இது வந்து இவ்வளோத்துக்கும் பிக்சல் வியூவில் தான் இருக்குது. சரியா, ஃபோட்டோட அந்த ரெசல்யூஷன் எல்லாத்தையும் எடுத்து போட்டோன்னே இது காட்டுது. சரியா, ஓகே. இப்போ நான் வந்து இதை எங்களுக்கு இது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நான் வந்து சின்னதாக்க போகிறேன். சரியா, சின்னதாகிக்கொள்கிறேன். ஓகே, இது பப்பி. இப்போ இது அந்த நான் சொன்ன டூலை நாங்கள் செய்கிறதுக்கு வந்து கேன்வா ஏஐக்கு தான் போகணும். இதில் வந்து இதில் வந்து சூப்பர் ரெசல்யூஷன் டூலை தான் யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி இந்த இமேஜ் வந்து பர்டிகுலர் இமேஜ் வந்து நல்ல ரெசல்யூஷன் இல்லை இமேஜ் தான். சரியா, ஆனால் இது ரெசல்யூஷன் நல்லது இல்லைன்னு வச்சுக்கொள்வோமே, நாங்கள் இதை வந்து நல்ல ரெசல்யூஷனை கூட்டி எடுக்கிறதுக்கு இந்த கேன்வாட அந்த ஏஐயை எங்களுக்கு யூஸ் பண்ணலாம். சரியா, இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை சின்னதாக்கிக்கிறேன். இப்போ நான் வந்து இதை நான் ஜூம் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், ஓரளவு வந்ததுக்கு பிறகு பாருங்கள், இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு பிக்சலேட் ஆகிறது தெரியும். பாருங்கள், இந்த இடத்துலலாம் வந்து பிக்சலேட் ஆகுது. பாருங்கள், இப்போ நல்லா ஜூம் பண்ணோடனே பிக்சலேட் ஆகிறது தெரியுது. சரியா, அப்போ இதே இமேஜை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த ஆர்ட் போர்டு அப்படியே நான் ஒரு காப்பி ஒன்று எடுத்துடுறேன். சரியா, ஓகே, திரும்ப வெக்டருக்கு போயிட்டு ஆர்ட் போர்ட் காப்பி, இங்கே பாருங்கள், எடுத்து இந்த இமேஜையும் அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன் இந்த ஆர்ட் போர்டில். சரியா, அப்படி காப்பி ஒன்று எடுத்து வச்சுக்கிறது மூலமாக எங்களுக்கு பிறகு தேவைப்பட்டால் 1 to 1 எங்களுக்கு கம்பேர் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இப்போ நான் வந்து இந்த இமேஜுக்கு நான் வந்து அந்த எஃபெக்டை கொடுக்க போனேன். என்ன அது எங்கே இருக்குது? கேன்வா ஏஐயில் இருக்குது அது. சரியா, என்ன அதுக்கு சொல்கிறது? சூப்பர் ரெசல்யூஷன் டூல். ஓகே, இப்போ இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்குது இதில். சூப்பர் ரெசல்யூஷன் டூலை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சில நேரம் சூப்பர் ரெசல்யூஷன் டூலை யூஸ் பண்ணோடனே அது சொல்லும், இதை வந்து நீங்கள் அஃபினிட்டி செட்டிங்ஸில் எனேபிள் பண்ணுங்கள், இதுக்குண்டான அந்த லேர்னிங்கை வந்து டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்லும். இப்போ நாங்கள் வந்து பார்ப்போம் அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி அஃபினிட்டிக்கு போயிட்டு இந்த அஃபினிட்டி டேப்புக்கு போயிட்டு செட்டிங்ஸுக்கு போயிட்டணும். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து கமாண்டும் கமாவும் கொடுத்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த செட்டிங்ஸ் பேஜ் வந்துடும். சரியா, விண்டோஸ்லேயே நீங்கள் வந்து அஃபினிட்டி செட்டிங்ஸ் அடிச்சு அது போயிடலாம். இதில் பாருங்கள், ஜென்ரல் கீழே இப்படி வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் வந்து ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது. இதில் அப்படி பார்த்துக்கொண்டு வந்தீங்கன்னா மெஷின் லேர்னிங் மாடல்ஸ்ன்ட்டு இருக்குது பாருங்கள். இதில் அடித்தோடனே பாருங்கள், செக்மெண்டேஷன், டெப்த் எஸ்டிமேஷன், இப்படி ஒன்று இருக்குது பாருங்கள். அதில் சூப்பர் ரெசல்யூஷன் இருக்குது பாருங்கள். இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணேன். ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். ஆனால் பாருங்கள், இதில் வந்து ஒரு இது ஒன்று காட்டுது, க்ரௌன் சிம்பிள் காட்டுது. இது வந்து அந்த க்ரௌன் சிம்பிள் காட்டினாலே நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் இது வந்து கேன்வா ஏஐட ப்ரோ ஃபீச்சர் உண்டு அப்படின்ட்டு. அதே மாதிரி கலரைசேஷன் இருக்குது, டெப்த் எஸ்டிமேஷன் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ப்ரோ ஃபீச்சர் உள்ள இந்த மாடல் டவுன்லோட் பண்ணணும். அது இல்லாமல் செக்மெண்டேஷன்றதுக்கு வந்து இது நாங்கள் ஆப்ஜெக்ட் செலெக்ஷன்லாம் நாங்கள் செய்கிறோம் இல்லையா, அது அந்த டூலை யூஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு வந்து ப்ரோ ஃபீச்சர் தேவையில்லை. அப்போ இதில் நாங்கள் இதிலேயே இருக்கிற டூலை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது அஃபினிட்டி பிக்சல் ஸ்டூடியோவில் இருக்கிற டூலையே யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இப்போ பார்ப்போம் இதை வந்து எப்படி கொடுக்குறதுன்ட்டு பார்ப்போம். சூப்பர் ரெசல்யூஷனை கொடுக்குறேன்ட்டு. ஓகே, கொடுத்தோடனே பாருங்கள்,
சூப்பர் ரெசல்யூஷன் ஒர்க் பண்ண தொடங்கிடுச்சு. ஓகே, இது இப்போ அந்த சூப்பர் ரெசல்யூஷன் பண்ணி முடிச்சிருச்சு. பாருங்கள், இதில் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வெர்ஷன் கூட இருக்குது, எங்களுக்கு பார்க்கலாம். அதோட ஒரு சின்ன ஒரு கன்ஃபிகரேஷனுக்கான ஒரு இதுன்னு தருது. எத்தனை % நாங்கள் ஸ்கேல் பண்ணணுன்றது காட்டுது. நான் வந்து கொஞ்சம் கொடுப்போம், நல்லா கூடுதலாகவே கொடுப்போம், ஒரு 300% கொடுத்துருவோம். சரி, பாருங்கள், இந்த ரெண்டராவது உங்களுக்கு தெரியும். சரியா, அடுத்தது கொஞ்சம் ஜூம் பண்ணி கொடுறேன் உங்களுக்கு காட்டுறதுக்கு. சரியா, இப்போ இந்த கண்ணை பாருங்கள், இந்த பிக்சலில் பாருங்கள். இது வந்து பிஃபோர், இந்த வெர்ஷன் வந்து பிஃபோர், இது வந்து ஆஃப்டர். எப்படி இருக்குன்னு பாருங்கள், டிஃப்ரென்ஸ் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது இல்லையா? இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த கண்ணுக்கு உள்ள வித்தியாசத்தை எங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளலாம். இது ஏஐ மூலமாக சூப்பர் ரெசல்யூஷனை கூட்டிருக்குது, கேன்வா ஏஐ. ஓகே, இப்போ இதை நான் அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு இந்த ஹை ரெசல்யூஷன் வெர்ஷனை எடுத்துக்கொள்ளலாம். சரியா, இது இந்த மாதிரியான டூல்களும் இருக்குது. இது இல்லாமல் இன்னொரு முக்கியமான டூல், இப்போ நீங்கள் போனீங்கன்னா அந்த பக்கம் நான் எஃபினிட்டியோட லோகோவை நான் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த லோகோவை வந்து ஒரு இமேஜ் தான். இது வந்து பாருங்கள், பார்த்தா தெரியுது உங்களுக்கு, இதில் பிக்சலேட்டட் ஆகி இருக்குது. இங்கே பாருங்கள், பார்த்தா தெரியும். ஓகே, இதை வந்து இமேஜ் ட்ரேஸ் பண்ணலாம். இமேஜ் ட்ரேஸ்ன்னு சொல்கிறது வந்து ரொம்ப காலமாக எஃபினிட்டிக்கு தேவைன்னு கேட்டுக்கொண்டிருந்த ஒரு டூல். எஃபினிட்டி பிக்சலுக்கு, எஃபினிட்டி ஃபோட்டோவுக்கு, அதாவது இப்போ தானே பிக்சல் ஸ்டுடியோ, அதுக்கு இப்போ அதை வந்து எஃபினிட்டி கொண்டு வந்திருக்கிறாங்க. இதையும் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து கேன்வா ஏஐ எல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. சரி, ஓகே, நாங்கள் முதல்லப்போ வெக்டர் மோடுக்கு மாறிக்கொள்வோம். இது வெக்டர் மோடுக்கு மாறிக்கொள்வோம். வெக்டருக்கு போவோம். இங்கே பாருங்கள், இமேஜ் ட்ரேஸ்ன்றது யூஸ் பண்ணணுன்னு சொன்னால் பாருங்கள், ஒரு 1 கிளிக் வந்து இமேஜ் வந்து ட்ரேஸ் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து அப்படியே பார்த்தா தெரியும், நான் ஜூம் பண்ணுறேன். இது வந்து அப்படியே ஒரு வெக்டர். இதில் வந்து கர்வ் ஃபிட்டிங் டாலரன்ஸை நான் வந்து நல்லா குறைக்கிறேன். இங்கே பாருங்கள், இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி. சரியா, அப்போ எங்களுக்கு வந்து இதுலேயும் வந்து எங்களுக்கு சைட் பை சைடு எங்களுக்கு பார்க்கலாம். சரியா, ஸ்ப்ளிட் வியூவில் பாருங்கள். இது பாருங்கள், இந்த ஆஃப்டர் அண்ட் பிஃபோர் நான் இழுத்து காட்டுறேன் உங்களுக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து முந்திருந்தது பிக்சலாக இருந்தது. இது வந்து பாருங்கள் அப்படியே வெக்டராக மாறி இருக்குது. வெக்டரைஸ் பண்ணுறது, எந்த இமேஜையும் எடுத்து கொண்டு அஃபினிட்டி அப்ளை வந்து உங்களுக்கு வெக்டராக மாற்றிக்கொள்ளலாம். ஓகே, நான் இதை அப்ளை பண்ணுறேன். சரியா, இப்போ இதில் சில நேரம் சில ட்விக்கல் செய்ய வேண்டி வரும். இந்த உதாரணத்துக்கு இந்த இடத்துல வந்து இப்போ இது கார்னர் வந்து ரொம்பவே கொஞ்சம் வளைஞ்சி வந்திருக்குது, ரேடியஸ் வந்து வந்திருக்குது. இது மாதிரி வராது, ஒரிஜினலில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரியா, சரி, ஓகே. இப்போ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் புதுசாக வந்து எஃபினிட்டி கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான ஃபீச்சரை நான் சொல்லிவிட்டு இது முடிக்கிறேன். ஏன்னா ரொம்ப பெரிய டியூட்டோரியலாக மாறிடுச்சு, இன்ட்ரடக்ஷனை மாறிடுச்சு. இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் எதுன்னு சொன்னால், எஃபினிட்டியிலேருந்து இப்போ வந்து இபப்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், கிண்டில் எல்லாம் வாசிக்கக்கூடிய புக் ஃபார்மேட்டுக்கு வந்து இப்போ உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம். நிறைய எக்ஸ்போர்ட்டுக்கு வேறு ஃபார்மேட்ஸ் எல்லாம் புதுசாக சேர்த்துருக்கிறாங்க எஃபினிட்டி. அதில் முக்கியமான ஒரு ஃபார்மேட் தான் இபப்ன்ற ஃபார்மேட். இப்போ பாருங்கள், நான் ஃபைலுக்கு போயிட்டு எக்ஸ்போர்ட்ன்றதுக்கு போகிறேன். எக்ஸ்போர்ட் டயலாக் வந்தோடனே பாருங்கள், இதில் இருக்கிற ஜேபிஜி அதெல்லாம் இருக்கிறதோட சேர்த்து இபப்ன்ற இந்த இது இருக்குது பாருங்கள். இருக்குது இபப்பில் 2 முக்கியமான வெர்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. வந்து ஒன்று ஃபிக்ஸ்ட் லே அவுட், ஒன்று வந்து அடுத்தது ரீஃப்ளோவபிள்னு கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு புக் கொண்டு க்ரியேட் பண்ணால் ஃபிக்ஸ்ட் லே அவுட்டில் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு பிடிஎஃப் மாதிரி தான், ஒரு இமேஜ் மாதிரி தான் இருக்கும். இபப்பில் ஓப்பன் ஆகும், கிண்டில் எல்லாம் ஓப்பன் ஆகும். ஆனால் அது வந்து உங்களுக்கு ரீஃப்ளோ ஆகாது. அதாவது கிண்டிலில் வந்து நீங்கள் ஜூம் எல்லாம் பண்ணினா இந்த டெக்ஸ்ட் சைஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஜூம் ஆகாது. சரியா, அது வந்து ஜூம் ஆகும், ஆனால் வந்து ஒரு இமேஜ் மாதிரி தான் ஜூம் ஆகும். சரியா, ஆனால் ரீஃப்ளோவபிள் யூஸ் பண்ணால் என்ன நடக்கும்னு சொன்னால், அது அந்த கிண்டில் உள்ள எல்லா ஃபீச்சரையும் யூஸ் பண்ணிக்கொண்டு ஜூம் ஆகும். ஃபொண்ட் சைஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணலாம். அதில் இதுக்கு வந்து ஃபொண்ட் சைஸ் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, இந்த மாதிரியான நிறைய புது ஃபீச்சர்களை எஃபினிட்டி கொண்டு வந்திருக்கிறாங்க. நான் வந்து 100% எஃபினிட்டியை யூஸ் பண்ணுறதை உங்களுக்கெல்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அடோபி இல்லஸ்ட்ரேட்டர், இன்டிசைன், அடோபி ஃபோட்டோஷாப் இதில் யூஸ் பண்ணி கொண்டு இருந்தீங்கன்னா இது வரைக்கும்
இதுக்கு போகிறோம் அதை யூஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. என்னென்னு சொன்னால் இந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனல் டூல் ஃப்ரீயாக உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொன்னால் அதை கண்டிப்பாக நாங்கள் யூஸ் பண்ணணும். அதுவும் பார்த்துக்கு நிறைய பேர் நம்ம நாட்டிலலாம் வந்து பைரேட்டட் சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுறது. அதெல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்கு ஃப்ரீயாகவே இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ் வந்திருக்கின்றது. ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு இதில் இறங்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தொடர்ச்சியாக இணைஞ்சிருங்க. இலவசமாக கிடைக்கக்கூடிய இந்த அஃபினிட்டி ஆப்பை பற்றின இந்த இன்ட்ரோ, இந்த அறிமுகம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள், உறவினர்கள், இன்னும் உங்களோட வட்டாரத்தில் உள்ள இந்த வீடியோவால் பிரயோசனப்படுவாங்கன்னு நினைக்கக்கூடிய எல்லாத்தோடையும் இதை ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் என்ன டூல் யூஸ் பண்ணுறீங்க, அஃபினிட்டிக்கு மாறிட்டீங்களான்றதை கமெண்ட்டில் தெரிவிங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும்.